ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோ மூலிமா நம்ம கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின் சப்ஜெக்டில் ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷன் இதோட கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவுக்கு ஸ்டார்டிங்கில் லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷன் ரிலே ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு டிசி மோட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலே. ஸோ டிசி மோட்டர்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபைடாக பார்த்தோம்னா நம்ம டிசி ஷண்ட் மோட்டருக்கும் டிசி காம்பவுண்ட் மோட்டருக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தோம்னா இந்த ரெண்டு மோட்டருக்கும் ஃபீல்டு வைண்டிங் பேரலாக இருக்கும். அதாவது ஷண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிலே கனெக்ட் பண்ணலாம் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஷண்ட் மோட்டரும் சரி காம்பவுண்ட் மோட்டரும் சரி. ஸோ அதில் பார்த்தோம்னா ஆர்மேச்சர் ஃபீல்டு வைண்டிங் சொல்லிட்டு ரெண்டு வைண்டிங் இருக்கும். இந்த ரெண்டு வைண்டிங்க்கும் மெயின் வைண்டிங்லேருந்து சப்ளை போகும். ஸோ சப்ளை போகிறப்ப ஆர்மேச்சர் வைண்டிங்க்கும் ஃபீல்டு வைண்டிங்க்கும் சப்ளை போகும். இதனால் மோட்டருக்குள்ள ஃப்ளெக்ஸ் உருவாகி மோட்ரு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது நம்ம ஃபெரடேஸ் லா படி. ஸோ இதில் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஃபீல்டு வைண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாது மேக்ஸிமம். இந்த ஃபீல்டு வைண்டிங்கு ஏதோ ஒரு ரீசனால் வந்து பேர்ன் ஆகிடுச்சு, இல்லை ஃபீல்டு வைண்டிங்க்கே சப்ளை போகலை. அப்படி போகலன்னா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மோட்டர் வந்து லோடில் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை அதிகமாக வராது. ஆனால் மோட்டருக்கு லோடே கொடுக்கல, நோ லோடு பீரியடில் இந்த மோட்டரோட ஃபீல்டுக்கு கரண்ட்டு போகாமல் ஆர்மேச்சருக்கு மட்டும் சப்ளை போச்சுன்னா இந்த மோட்டர் ரொம்ப அதிகமான ஸ்பீடில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதனால் கண்டிப்பாக வேறு எதனா மோட்டருக்குள்ள இன்சுலேஷன் ஃபெயிலியர், மோட்டரோட வைண்டிங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இல்லை வேறு எதனா மெக்கானிக்கல் காசஸால் இந்த மோட்டர் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷன் ரிலேவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரிலேவை கனெக்ட் பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஷண்ட் மோட்டருக்கும் சரி சீரிஸ் மோட்டருக்கும் சரி இதில் பார்த்தோம்னா ஃபீல்டு வைண்டிங் இருக்குது. இந்த ரிலேவை அந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு சீரிஸாக தான் கனெக்ட் பண்ணணும். அப்படி சீரிஸாக கனெக்ட் பண்ணும்பொழுது மெயின் சப்ளைலேருந்து இந்த ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷன் ரிலேக்கு சப்ளை போயிட்டு ஃபீல்டு வைண்டிங் வழியாக நம்ம மோட்டருக்கு ஆர்மேச்சருக்கு போயிட்டு திரும்பவும் வெளியே வருது. ஸோ இந்த சர்க்யூட் வந்து இப்போ க்ளோஸ் ஆகுது. இன்கேஸ் இந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு வர சப்ளை வரலனாலையோ இல்லை ஃபீல்டு வைண்டிங் உள்ள டேமேஜ் ஆகிட்டாலோ ஸோ இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகாது. இதனால் இந்த ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகாது. ஸோ இந்த ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகாத காரணத்தால் இதோட ஆக்சியல் ரிலே வந்து FFR1 சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒர்க் ஆகாது. அது ஒர்க் ஆகலன்னா மோட்டரோட மெயின் கான்டாக்ட்டுக்கு சப்ளை போகாது. இதனால் வந்து மோட்டர் ஆஃப் கண்டிஷன்லேயே தான் இருக்கும். இதனால் இந்த மோட்டரோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷன் ரிலேவோட கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம். இதில் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது ஒரு டிசி மோட்டர்ன்றதால நம்ம டிசி சப்ளையை கொடுக்குறோம். அதனால் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். தென் அதுக்கு கீழே பார்த்தோம்னா FFRன்னு சொல்லிட்டு ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷன் ரிலே. இந்த ரிலேவை மோட்டரோட ஃபீல்டு வைண்டிங்க்கு சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு OLRஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மோட்ரு ஓவர்லோட் வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த OLR யூஸ் ஆகுது. தென் இந்த OLRக்கு சீரிஸாக பார்த்தோம்னா M1 கான்டாக்ட் இருக்குது. ஸோ இந்த M1 கான்டாக்ட்டுக்கு சீரிஸாக R1 R2ன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஸ்டார்டிங் டைமில் இந்த மோட்டருக்கு அதிகமாக ஸ்டார்டிங் கரண்ட்டு தேவைப்படும். அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த R1 R2 ரெசிஸ்டரை வந்து நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டரோட ஆர்மேச்சருக்கு சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் பார்த்தோம்னா இந்த R1 R2க்கு கீழே AT1 BT1ன்னு சொல்லிட்டு ரெண்டு டைமர் சுவிட்ச் கண்ட்ரோலை வந்து இங்கேயும் வச்சுருக்கோம். ஸோ இந்த டைமர் கான்டாக்ட் பார்த்தோம்னா எப்போல்லாம் வந்து AT BT இந்த ரெண்டு டைமரும் வந்து எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து இது ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ தென் அது கீழே பார்த்தோம்னா நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன். இந்த ஸ்டாப் புஷ் பட்டன் பார்த்தோம்னா நார்மலி க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ தென் அது ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்குது. இந்த நார்மலி வந்து இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஓப்பனில் தான் இருக்கும். இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு கீழே பார்த்தோம்னா M2ன்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு சீலிங் கான்டாக்டாக ஒர்க் ஆகும். தென் ரைட் சைடில் பார்த்தோம்னா FFR1ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம மெயின் கான்டாக்ட். FFR இருக்குது பார்த்தீங்களா, ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷன் ரிலே, அதோட ஆக்சிலரி கான்டாக்ட். அதாவது FFR எப்போலாம் எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ இந்த FFR1 க்ளோஸ் ஆகுது. இந்த FFR வந்து எனர்ஜைஸ் ஆகலைன்னா இந்த FFR1 ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு சீரிஸாக பார்த்தோம்னா OLR கனெக்ட் பண்ணியிருக்கோம், திரும்பவும் ஓவர்லோட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த OLR பார்த்தோம்னா ரெண்டு எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஒரு OLR வந்து மோட்டருக்கு ஆர்மேச்சராக, இன்னொன்று மோட்டருக்கு சீரிஸாக. தென் இந்த OLRலேருந்து மோட்டரோட மெயின் கான்டாக்ட்டுக்கு சப்ளை போகுது. ஸோ தென் அது கீழே பார்த்தோம்னா M3, அதாவது மெயின் கான்டாக்ட்டுக்கு ஆக்சிலரி கான்டாக்டான M3 இருக்குது. ஸோ இந்த M3 வந்து நார்மலி ஓப்பனில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இந்த M3க்கு சீரிஸாக AT1 ஒரு டைமர் கான்டாக்ட், ஆன் டிலே டைமரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கு கீழே பார்த்தோம்னா AT2ன்னு சொல்லிட்டு ஒரு டைமர் கான்டாக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சீரிஸாக BTன்னு சொல்லிட்டு ஒரு டைமர் கான்டாக்ட், அதுவும் வந்து ஆன் டிலே டைமர் கான்டாக்ட். இதை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டரோட ஃபீல்டுக்கும் ஆர்மேச்சருக்கும் கனெக்ட் பண்ணுறோம்.
இப்போ இதோட ஒர்க்கிங்கை பார்த்துருவோம். ஸோ நம்ம ஸ்டார்ட்டிங்கில் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது மெயின் சப்ளை வந்து இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் வழியாக FFR1க்கு போகுது. இப்போ FFR1 வந்து நார்மலாக வந்து ஓப்பனில் இருந்தது. இப்போ க்ளோஸ் ஆகும். எப்படி க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது FFR மெயின் கான்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷன் ரிலே அதுக்கு சப்ளை போகுது. அதுக்கு சப்ளை போகிறதால அது வந்து எனர்ஜைஸ் ஆகுது. ஸோ மெயின் கான்டாக்ட் FFR1 வந்து எனர்ஜைஸ் ஆச்சுன்னா அதோட ஆக்சிலரி கான்டாக்டான FFR1 அதுவும் வந்து எனர்ஜைஸ் ஆகி க்ளோஸ் ஆகுது. தென் சப்ளை இப்போ OLRக்கு போயிட்டு மெயின் கான்டாக்ட்டுக்கு சப்ளை போகுது. ஸோ மெயின் கான்டாக்ட்டுக்கு சப்ளை போகிறதால மெயின் கான்டாக்டான சீலிங் கான்டாக்ட் M1, M2, M3 இது மூணுமே க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்படி க்ளோஸ் ஆகிட்டு மோட்டரோட ஆர்மேச்சருக்கு சப்ளை போகுது. இப்போ மோட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆக ஆரம்பிக்குது. இன்கேஸ் இந்த மோட்டரோட ஃபீல்டு வைண்டிங் ஃபெயிலியர் ஆனாலோ இல்லை ஃபீல்டு வைண்டிங்க்கு வர சப்ளை சுத்தமாக வரலனாலையோ ஸோ இந்த FFR ரிலே இருக்குது பார்த்தீங்களா அது எனர்ஜைஸ் ஆகாது. அப்படி அது எனர்ஜைஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக அதோட ஆக்சிலரி கான்டாக்டான FFR1 அந்த கான்டாக்ட்டு ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அது ஓப்பனில் இருந்துச்சுன்னா மெயின் கான்டாக்ட்டுக்கு சப்ளையே போகாது. கடைசி வரைக்கும் அந்த மோட்டர் வந்து ஆனே ஆகாது. ஸோ இப்படி தான் இந்த ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷன் ரிலே வந்து ஒர்க் ஆகுது. மோட்டரோட ஃபீல்டுக்கு சப்ளை போகலன்னா மோட்டரே ஆன் ஆகாமல் அந்த மோட்டரோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் வர ஒர்க்கிங் வந்து நார்மலாக நம்ம கவுண்டர் EMF ஸ்டார்ட் எப்படி ஒர்க் ஆகுமோ அதுபோல் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது FFR1 வழியாக OLR கரண்ட் போயிட்டு மெயின் கான்டாக்ட்டுக்கு சப்ளை போகுது. ஸோ அது மெயின் கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகிறதால மெயின் கான்டாக்ட் ஆன ஆக்சிலரி கான்டாக்ட் M1, M2, M3 இது மூணுமே க்ளோஸ் ஆகுது. ஸோ M1 க்ளோஸ் ஆகிற காரணத்தால் R1 ரெசிஸ்டர் R2 ரெசிஸ்டர் வழியாக மோட்டரோட ஆர்மேச்சருக்கு சப்ளை போகுது. இந்த மோட்டர் ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறதால இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மோட்டருக்கு போகிற அதிகப்படியான ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ தென் இதுக்கப்புறம் இந்த மோட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டர் EMF வந்து உருவாக ஆரம்பிக்குது. இந்த கவுண்டர் EMF-ஆல் AT1 காயில் அதாவது AT1 டைமர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அது AT1 ஒர்க் ஆகும்பொழுது AT1ஓட ஆக்சிலரி கான்டாக்டான AT1 க்ளோஸ் ஆகுது. இப்படி க்ளோஸ் ஆகும்பொழுது R1 வழியாக கரண்ட் போகாமல் M1, AT1, R2ன்னு சொல்லிட்டு மோட்டரோட ஆர்மேச்சர் கரண்ட் போகுது. இதே சமயத்தில் நம்ம கையை வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து எடுத்துருவோம். ஸோ ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு சீலிங் கான்டாக்டாக இருக்க M2 வழியாக இப்போ கரண்ட் தொடர்ந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே சமயத்தில் தான் AT2வும் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ AT1 க்ளோஸ் ஆகும்பொழுது AT2வும் க்ளோஸ் ஆகும். இப்போ மோட்டர் வந்து அதோட ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ ஸ்பீடு அதிகமான காரணத்தால் அதில் கவுண்டர் EMF இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த அதிகப்படியான கவுண்டர் EMF-ஆல் இப்போ BT கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகுது. ஸோ BT கான்டாக்ட் எப்போலாம் எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ அதோட ஆக்சிலரி கான்டாக்டான BT1 கான்டாக்ட்டும் இப்போ எனர்ஜைஸ் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்படி க்ளோஸ் ஆகும்போது இப்போ கரண்ட் பார்த்தோம்னா மெயின் சப்ளைலேருந்து OLRக்கு வருது, M1க்கு போகுது, தென் AT1 கான்டாக்ட்டுக்கு போகுது, அதுக்கப்புறம் BT1 கான்டாக்ட்டுக்கு போகுது, இப்போ மோட்டரோட ஆர்மேச்சருக்கு போயிடுது. ஸோ இங்கே R1 ரெசிஸ்டர் R2 ரெசிஸ்டர் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. ஏன் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா கரண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே லோ வேல்யூ எலக்ட்ரான்ஸ் லோ வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் ஃப்ளோ ஆகும். ஹை வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் இருக்க பாத்தில் போகாது. ஸோ இப்படி தான் இந்த டிசி மோட்டர் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம மோட்டரை ஆஃப் பண்ணணும்னா நம்ம ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா மெயின் கான்டாக்ட்டுக்கு போகிற சப்ளையை கட் பண்ணால் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. ஸோ இந்த வீடியோ முடிவில் இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா அதை வந்து சஜஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது போல் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.